மகன் சிறந்தவனாக வளர்வதற்கு ஓர் தாய் தன் உதிரத்தை மட்டுமல்ல தன் உயிரையே கொடுத்த வரலாறு இது. தலைப்பு: கமலவதியார். சுமையை தூக்கும் யாராக இருந்தாலும் எடை குறைய குறைய மகிழ்ச்சி அடைவார்கள். ஆனால் கருவிலே இருக்கின்ற குழந்தையை சுமக்கும் தாய் மட்டும்தான் எடை அதிகரிக்க அதிகரிக்க மகிழ்ச்சி அடைவாள். யார் இந்த கமலவதி? பல ஆண்டு காலமாக குழந்தை பேறு இல்லாத காரணத்தினால் தில்லை கூத்தனை வழிபடுகிறார்கள். ஏன் தில்லை கூத்தனை வழிபட வேண்டும்? திருவாரூரில் பிறந்தாள் முக்தி, தில்லையை நினைத்தாலே முக்தி. கூத்தனின் அருளால் கருவுறுகிறாள் கமலவதியார். 10 மாதம் கழித்து கமலவதிக்கு பிரசவ வலி ஏற்படுகிறது. எது இந்த வரலாற்றின் உயிர் நாடி? எது பக்தி? எது பக்தியின் உச்சம்? ஒரு மனிதனின் உடலை விட்டு உயிர் பிரிந்தால் அது இறப்பு. ஒரு பெண்ணின் உடலை விட்டு உயிர் பிரிந்தால் அது பிறப்பு. அதுதான் இறைவன் பெண்ணிற்கு கொடுத்த சிறப்பு. பிரசவம் எப்போது நிகழ வேண்டும் என்பது இறைவன் குறித்தது. அதையே கலைத்தது கமலவதிக்கு சைவத்தின் மீது இருந்த பக்தி. ஒரு ஜோதிடர் கூறுகிறார், இந்த குழந்தை இப்போது பிறந்தால் அது கெட்டவனாகவும் அரக்கனாகவும் தான் இருக்கும். ஆனால் ஒரு நாழிகை காலம் கழித்து பிறந்தால் அது நல்லவனாகவும் சைவத்தை உயர்த்தி பிடிப்பவனாகவும் இருக்கும் என்றார். இதைத்தான் சேக்கிழார் ஒரு நாழிகை கழித்து பிறக்கும் மேல் இப்பசும் குழவி உழையார் புவனம் ஒரு மூன்றும் அளிக்கும் என்றார். ஒரு நொடி கூட தள்ளி போட முடியாத பிரசவத்தை சைவத்தை உயர்த்தி பிடிக்க ஒரு நாழிகை காலம் தள்ளி போட்டவள் கமலவதியார். எப்படி என்று கேட்கிறீர்களா? என் கால் மேலும் என் தலை கீழும் இருந்தால் இறைவன் குறித்த நேரத்தில் பிரசவம் நடக்க வாய்ப்பே இல்லை. அதனால் என்னை தலை கீழாக கட்டி தொங்க விடுங்கள் என்றால் கமலவதியார். இதைத்தான் சேக்கிழார் பிறவா ஒரு நாழிகை கழித்து என் பிள்ளை பிறக்கும் பரிசு என் கால் உற ஆர்த்து எடுத்து தூக்கும் என்றார். ஒரு நாழிகை கழித்து குழந்தை பிறக்கிறது. கமலவதியின் உயிர் நாடி பிரிகிறது. சைவ குழந்தையின் உயிர் நாடி துடிக்கிறது. இந்த இடத்தில் சைவ பக்தி உயர்ந்து நிற்கிறது. கமலவதியின் அடித்தளம் பிற்காலத்தில் கோச்செங்கல் சோழன் என்று நிலைத்து நின்றது. நீங்கள் வேண்டுவதையெல்லாம் கொடுப்பவன் அல்ல ஈசன். உங்களுக்கு எது வேண்டுமோ அதை கொடுப்பவன் தான் ஈசன்.